ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4, டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இப்போ நான் கம்பெனியில் வேலை செய்யும் போது இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்ப அச்சப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் பேச கற்றுக்கோங்க, உங்கள் கான்ஃபிடென்ஸை உயர்த்திக்கோங்க. இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் இடியம் கற்றுக்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்லாம் எப்போவுமே அவங்களுடைய கான்வர்சேஷனில் இந்த இடியம்ஸை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் அவங்கள மாதிரியே ஒரு நேச்சுரலாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னாக்கா நம்மளுடைய கான்வர்சேஷனில் இந்த இடியம்ஸை யூஸ் பண்ணாக்கா நம்ம தனித்துவமாக தெரியுவோம். ஒவ்வொரு நாள் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்குள்ளே போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், யுவர் பாசிட்டிவ் ஆக்ஷன் கம்பைன்ட் வித் பாசிட்டிவ் திங்கிங் ரிசல்ட்ஸ் இன் சக்ஸஸ். அதாவது உங்களுடைய நேர்மறையான செயல்பாடுகள் உங்களுடைய நேர்மறையான எண்ணங்களுடன் சேர்ந்து செயல்படும் பொழுது அதோடைய ரிசல்ட் வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நேர்மறையான எண்ணங்களுடன் கூடிய நேர்மறையான செயல்களை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் அடையலாம் அப்படின்றது தான் இந்த கோட்டுடைய மீனிங். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடியம் a storm in a teacup. அது என்னது? a storm in a teacup. a storm in a teacup அப்படின்ற இடியமை சில பேர் a storm in a teapot அப்படின்னும் சொல்லுவாங்க. a storm in a teacup இந்த இடியமுடைய மீனிங் என்னன்னு பார்க்கலாங்களா? இந்த ஸ்லைட் பாருங்கள். a situation in which people are very angry or upset about something that is not very important. அதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையின் மேலே இந்த ஜனங்க ரொம்ப ரொம்ப கோவப்படுவாங்க, இல்லைனாக்கா ரொம்ப அப்செட்டில் இருப்பாங்க. ஆனால் அது ரொம்ப முக்கியமில்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்காக ரொம்ப கோவப்படுதல், ரொம்ப அப்செட் ஆகுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம பேசும்பொழுது ஸ்ட்ராங் இன் அ டீ கப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது அந்த பிரச்சனை அவ்வளவு கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லாத ஒன்றாக இருக்கும். அதுக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து தேவையில்லாத ஒரு சின்ன விஷயத்திற்காக ரொம்ப அதிக அளவு கோவப்படுவோம். அதற்காக ரொம்ப மூட் அவுட் ஆகிட்டு அப்செட் ஆகிட்டு இருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய இடியம் ஸ்ட்ராங் இன் அ டீ கப். இந்த ஸ்லைட் பாருங்கள். a small or unimportant problem which is treated as much more serious than it really is. அதாவது ஒரு சின்ன முக்கியமில்லாத ஒரு பிரச்சனையை அதை நம்ம ரொம்ப சாதாரணமாக நடத்தக்கூடிய, சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆனால் அதுக்கு தேவையில்லாமல் அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம ரொம்ப பெருசாக ரொம்ப சீரியஸாக ஆக்கிட்டுருப்போம். அதுக்கு தான் ஸ்ட்ராங் இன் அ டீ கப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ரொம்ப சின்ன விஷயத்தை, முக்கியத்துவம் இல்லாத ஒரு விஷயத்தை, ஒரு பிரச்சனைக்கு தேவையில்லாமல் அதிகளவு முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக ரொம்ப கோவப்படுதல், அதற்காக அப்செட் ஆகுதல், இதை தான் நம்ம ஸ்ட்ராங் இன் அ டீ கப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்லைட் பாருங்கள். இஃப் யூ சே தட் அ சிச்சுவேஷன் இஸ் அ ஸ்ட்ராங் இன் அ டீ கப், யூ மீன் people are very upset or annoyed something that is not at all important. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு சிச்சுவேஷனை ஸ்ட்ராங் இன் அ டீ கப் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னாக்கா, ஜனங்க ரொம்ப அதாவது அப்செட் ஆகிட்டு இருப்பாங்க, ரொம்ப எரிச்சலாக இருப்பாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா ஒரு முக்கியமே இல்லாத ஒரு சாதாரண பிரச்சனைக்கு ரொம்ப கோபமாகவும் எரிச்சலாகவும் அடைஞ்சிருப்பார்கள். அப்படின்ற சிச்சுவேஷனில் தான் நீங்கள் இந்த இடியமை மீன் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது, த சிச்சுவேஷன் வில் சூன் பி ஃபர்காட்டன். அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம், அது சீக்கிரமாக அதை ஜனங்களே மறந்துடுவாங்க. அப்படின்ற சூழ்நிலையில் அதை நம்ம சின்னதாக ட்ரீட் பண்ணாமல் அதை ரொம்ப பெரிய விஷயமாக பெருசுப்படுத்தி அதற்காக கோபப்படுதல், அதற்காக எரிச்சல் அடைதல் அப்படின்றது தான் ஸ்ட்ராங் இன் அ டீ கப் அப்படின்ற இடியமுடைய மீனிங். என்ன வியூவர்ஸ், ஸ்ட்ராங் இன் அ டீ கப் அப்படின்ற இடியம்க்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சிட்ருப்பீங்களா? இப்போ நம்ம அதை சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாங்களா? இந்த ஸ்லைட் பாருங்கள். திஸ் ப்ராட்டஸ்ட் இஸ் நத்திங் பட் அ ஸ்ட்ராங் இன் அ டீ கப். அதாவது இந்த போராட்டம் ஒரு ஸ்ட்ராங் இன் அ ஒரு தேவையில்லாத ஒன்று, சின்ன விஷயத்துக்காக அதை பெருசுப்படுத்தி அதற்காக கோபப்படுதல் அப்படின்றது தான் இந்த போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போராட்டம் வேறு ஒன்றுமில்லை, ஒரு தேவையில்லாமல் சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங்.
people will have forgotten about it tomorrow. அதாவது கவலைப்படாதீங்க, இது வந்து ஒரு சாதாரண விஷயம். நாளைக்கே ஜனங்க வந்து இதை வந்து மறந்துடுவாங்க. நம்ம அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். என்ன வியூவர்ஸ், storm in a teacup அப்படின்ற இடியம் எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அந்த இடியமுடைய மீனிங்கும் புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. மறந்துடாதீங்க, இன்னையிலேருந்தே ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப அதிக அளவு கோவப்பட்டாங்கன்னா அதை பெருசுப்படுத்தி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது அப்செட் ஆனாங்கனாக்கா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய இடியம் ஸ்ட்ராம் இன் அ டீ கப். பேச பேச தான் ஒரு லாங்குவேஜை அச்சீவ் பண்ண முடியும். மறந்துடாதீங்க, டெய்லி பேசுங்க, இங்கிலீஷில் பேசுங்க. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.